வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். இந்திய பிரதமர் மோடி நாடு திரும்பிவிட்டார். அமெரிக்காவிற்கு சென்ற அரசு பயணம் முடிந்தவுடன் அப்படியே எகிப்து சென்றார். எகிப்தில் நல்ல வரவேற்பு. அதன்பின் இன்று திரும்பி உடனடியாக முக்கியமான அமைச்சரவை சந்திப்பில் அமர்ந்திருக்கிறார். அதில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார். த எலிஃபண்ட் ஆஃப் த ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக ஒபாமாவை குறித்து நிர்மலா சீதாராமன் என்ன பேசினார் என்பதை குறித்த டிஸ்கஷன் இருக்கும் அப்படிங்கிறத நாம் சந்தேகம் இல்லாமல் எதிர்பார்க்கலாம். அப்படி என்ன ஒபாமா பேசினார் அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் 22 அன்று ஊடகம் ஒன்றிற்கு ஒபாமா ஒரு பேட்டியளித்தார். அதில் இந்திய இஸ்லாமியர்கள் குறித்து தான் கவலைப்படுவதாகவும் அதன் இஸ்லாமிய சிறுபான்மையினரின் உரிமைகள் மதிக்கப்படாவிட்டால் நாடு பிரிந்து செல்லும் அபாயம் இருப்பதாக கூறினார். அப்போது அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் மோடியிடம் இது குறித்து பேச வேண்டியதன் அவசியத்தை அவர் குறிப்பிட்டார். வாய்ப்பு கிடைத்தால் இந்தியாவில் சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான கவலைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக ஒபாமா பேசினார். அதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிரதமர் மோடி அமெரிக்காவில் அரசுமுறை பயணத்தில் இருக்கும்போது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி இந்திய இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறார். மற்றொரு நாட்டை உள்ளடக்கியதால் நான் நிதானத்துடன் இதை சொல்கிறேன். எங்களுக்கு அமெரிக்காவுடன் நட்பு வேண்டும். ஆனால் அங்கேயும் இந்தியாவில் மத சுதந்திரம் பற்றி கருத்துக்களை பெறுகிறோம். ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவரது ஆட்சியின் கீழ் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 6 நாடுகளில் 26,000க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசினார். அவரது குற்றச்சாட்டுகளை மக்கள் எப்படி நம்புவார்கள் என்று கேட்டிருக்கிறார். அமெரிக்கா இந்தியாவை தன் முக்கிய பங்காளியாக்க முயற்சிக்கும் போது இப்படி நிதானமின்றி முன்னாள்கள் பேசுவது கொஞ்சம் சரியில்லாதது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம், இஸ்லாமிய நாடாகவே இந்தியா மாறுகிறது, அல்லது ஒபாமா சொல்லுவது போல எல்லா இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானை பிரித்து கொண்டு போனது போல தனியாக சகோதரர்கள் பிரித்து கொண்டு போனால் கூட ஷரியா சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி அவர்களால் இருக்க முடியுமா? சட்டத்தை மீறும் போது தண்டனைகள் கடுமையாக இருக்குமே. இந்தியாவில் உரிமையுடன் சுதந்திரமாக இருந்த அவர்களால் அப்படி ஒன்றின் கீழ் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஒரு சைக்கிளை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த சைக்கிளுக்கு மாறும்போது முதல் சைக்கிளினுடைய நெருக்கம் மனசை நெருடுது. அப்படி இருக்கும்போது இந்த தேசத்தில் பிறந்து இந்த தேசத்தில் வளர்ந்து இங்கே வாழும்போது இந்தியர்களாக உணருங்கள். அதே நேரத்தில் இந்தியாவில் உரிமைகள் மறுக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது இந்திய மக்களினுடைய கடமை. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எவரின் உரிமைகள் மறுக்கப்படும் போதும் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும், காக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாட்டை கூறு போடும் எண்ணத்தை தூக்கி எறிவோம். ஒபாமாவை பொறுத்த வரைக்கும் ஜின்ஜியாங்கில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அங்கே ஒடுக்கப்படுகிறது, நெருக்கப்படுகிறது, அப்படிலாம் எதுவுமே பேசலை. இந்தியாவினுடைய மத சகிப்புத்தன்மையுடன் கூடிய சகோதரத்துவமான ஒரு சமூகத்தை குலைக்க வேண்டும் என்று ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அதனை வெளிநாட்டு சதி என்று சொல்லலாம். அது எந்த மதத்தினர் செய்தாலுமே அது தவறுதான். பெரும்பான்மை மதத்தினர் சிலரும் சில தவறுகளை செய்கிறார்கள், சிறுபான்மையினத்தினர் சிலரும் சில தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் மாட்டிக்கொண்டு இருப்பது இந்த இரு மதத்திலும் ஒழுங்காக தனது மார்க்கத்தை கடைபிடித்து இறைவனை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்ற அப்பாவி மக்கள். அந்த அப்பாவி மக்களுக்கு இந்த தேசம் என்பது மிக முக்கியமானது. இந்திய இராணுவத்தில் எத்தனையோ இஸ்லாமிய ஜெனரல்கள் தேசப்பற்றுடன் இருக்கிறார்கள். இந்தியாவிற்காக அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாமே பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படும் போது இந்த மாதிரி அந்நிய சக்தியெல்லாம் பேசாது. அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் பிரதமர் என்ன சாதித்தார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது நமக்கு முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அமெரிக்காவுடன் இந்தியா நெருங்குகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. எப்படி நெருங்குகிறது, எதற்காக நெருங்குகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையை இந்திய பிரதமர் நடத்தினார். அதில் இந்தியாவிற்கு வலிமை சேர்க்கக்கூடிய பல விஷயங்கள் இடம்பெற்றிருந்தது. 1960களில் தொடங்கி 1990 வரை தீவிரமாக இந்தியாவிற்கு மறுக்கப்பட்ட தொழில்நுட்ப மறுப்பு காரணமாக பல ஆண்டுகளாக இந்தியா முக்கியமான தொழில்நுட்பங்களை இழந்தது. இப்போது அந்த மறுப்பு முடிந்துவிட்டது என்பதை காட்டும் விதமாக இருதரப்பு உறவின் மிக முக்கியமான பகுதியாக ஜெட் என்ஜின் தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்தியாவிற்கு கிடைக்கப் போகிறது. ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஆகியவற்றிற்கு இடையே GEயின் F414 என்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒரு மெகா ஒப்பந்தம் பற்றிய அறிவிப்பு
இந்த விஜயத்தில் இருந்தது. இந்த என்ஜின் உள்நாட்டு இலகுரக போர் விமானம் தேஜாஸ் MK2க்காக தயாரிக்கப்படும். GEயின் F-44இன் இராணுவ விமான எந்திரம் போயிங் சூப்பர் ஹார்னட் மற்றும் சாப் கிரிஃபன் போன்ற போர் விமானங்களை இயக்குவதால் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ஒப்பந்தம் குறைந்தது 11 முக்கியமான தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு மாற்ற வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் மூலமாக விளைந்த அடுத்த இம்பார்ட்டண்டான ஒன்று என்னவென்று பார்க்கும்போது, இரு நாடுகளினுடைய பாதுகாப்பு அமைச்சகங்களும் ஜூன் 21 அன்று வாஷிங்டன் டிசியில் ஒரு புதுமை தளமாக இந்த இன்னோவேட்டிவாக இண்டஸ் எக்ஸின் தொடக்க அமர்வை தொடங்கின. இந்த செக்ஸின் கீழ் இந்திய மற்றும் அமெரிக்க ஸ்டார்ட் அப்புகள் இப்போது விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு பகுதிகள் உட்பட மேம்பட்ட தொழில்நுட்பங்களை இணைந்து உருவாக்கவும் இணை உற்பத்தி செய்யவும் முடியும். அடுத்த முக்கிய நிகழ்வு செமிகண்டக்டர் உற்பத்தியில் ஒத்துழைப்பு பற்றியதானது. அமெரிக்க குறைக்கடத்தி தொழில்நுட்பம் மற்றும் சிப் தயாரிப்பாளரான மைக்ரான் டெக்னாலஜி இன்கார்பரேஷன் குஜராத்தில் ஒரு புதிய சிப் அசம்பிளி மற்றும் சோதனை வசதிக்காக $825 மில்லியன் வரை முதலீடு செய்வதாக கூறியிருக்கிறது. அமெரிக்க நிறுவனமான அப்ளைடு மெட்டீரியல்ஸும் இன்னோவேட்டிவான செமிகண்டக்டர் மையத்தை நிறுவ இருக்கிறது. இது இல்லாமல் ஜெனரல் அட்டாமிக்ஸ் MQ-9 ரீப்பர் ஆயுதமேந்திய ஆளில்லா விமானங்களை இந்தியா வாங்குவது குறித்த மெகா ஒப்பந்தம். 2024 சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாசா மற்றும் இஸ்ரோவினுடைய கூட்டுப்பணி. ஆர்டமிஸ் உடன்படிக்கையில் இந்தியா இணைவது தொடர்பான அறிவிப்பு. விசா தாமதம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பது இந்த விஜயத்தில் நடந்திருக்கிறது. குறிப்பிட்ட மனு அடிப்படையிலான தற்காலிக பணியாளர்களுக்கு உள்நாட்டில் விசாக்களை புதுப்பிப்பதற்கான ஒரு பைலட் திட்டத்தை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அதாவது விண்ணப்பதாரர்கள் தங்கள் புதுப்பித்தல் முத்திரையை பெற வெளியில செல்ல வேண்டியதில்லை. இந்த திட்டம் 2024 ஆண்டிற்குள் H-1B மற்றும் எல் ஸ்கில்டு விசாக்களையும் மற்றும் பிற வகைகளுக்கும் விரிவடையும். இது பெங்களூரு மற்றும் அகமதாபாத்தில் 2 புதிய தூதரகங்களையும் திறக்கும். இந்தியா சியாட்டிலில் தனது துணை தூதரகத்தை மீண்டும் திறக்கப் போகிறது. மற்ற இடங்களில் புதிய தூதரகங்களை அறிவிக்கும். கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய பிரதமர் 5 அம்ச திட்டத்தை கொடுத்தார். அரசு, தொழில்துறை மற்றும் கல்வியாளர்களை ஒன்றிணைக்கும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை ஒன்று. 2வது, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பரிமாற்றத்தை ஊக்குவித்தல். 3வது, இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு விஷயங்களில் ஹேக்கத்தான்களை ஏற்பாடு செய்தல். 4வது, தொழில்திறன் தகுதிகளின் பரஸ்பர அங்கீகாரம். 5வது, கல்வி மற்றும் ஆராய்ச்சியுடன் தொடர்புடைய நபர்களின் வருகைகளை ஊக்குவித்தல். இந்த 5 அம்ச திட்டத்தின் மூலமாக இரு நாடுகளுக்கிடையே நிறைய பரிமாற்றங்கள் ஏற்படும். இந்தியாவிற்கு அமெரிக்காவும் அமெரிக்காவிற்கு இந்தியாவும் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்திய பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தியாவில் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி வளர்ச்சியின் போது வாஷிங்டன், அரிசோனா, ஜார்ஜியா, அலபாமா, தென் கரோலினா மற்றும் பென்சில்வேனியா ஆகிய மாநிலங்களில் தொழில்கள் செழித்து வளர்கின்றன. அமெரிக்க நிறுவனங்கள் வளரும் போது இந்தியாவில் அவற்றின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் செழிப்பாக இருக்கிறது. இந்தியர்கள் அதிகம் பறக்கும் போது அமெரிக்காவின் 44 மாநிலங்களில் 1 மில்லியனுக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அமெரிக்க போன் தயாரிப்பாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்யும் போது இரு நாடுகளிலும் வேலை வாய்ப்புகள் மற்றும் வாய்ப்புகளின் முழு சூழலையும் உருவாக்குகிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் செமிகண்டக்டர்கள் மற்றும் முக்கியமான கனிமங்கள் ஆகியவற்றில் இணைந்து செயல்படும் போது விநியோக சங்கிலிகளை மிகவும் மாறுபட்டதாகவும் மீள்தன்மையுடனும் நம்பகமானதாகவும் மாற்ற உதவுகிறது. இது இல்லாமல் இந்த இணைவு என்பது பயங்கரவாதத்தை கவலையடை செய்தது. சீனாவை எதிர்கொள்வது, வற்புறுத்தல் மற்றும் மோதலின் கரு மேகங்கள் இந்தோ-பசிபிக் பகுதியில் தங்கள் நிழலை வீசுகிறது. பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை இந்திய அமெரிக்க கூட்டாண்மையின் மைய கவலைகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது என்றெல்லாம் பிரதமர் சொல்லியிருக்கிறார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக மிக முக்கியமான ஒன்றாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான கடற்படை தளவாட மையமாக இந்தியாவை உருவாக்க அமெரிக்கா எண்ணியிருக்கிறது. இந்த செக்ஸை உருவாக்குவதை தொடர்ந்து கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்புக்கான இந்தோ பசிபிக் பிராந்திய மையத்தை உருவாக்க அதன் கடற்படை மற்றும் கடல்சார் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் இந்தியாவிற்கு உதவ அமெரிக்கா முயல்கிறது. ஜூன் 22 அமெரிக்காவினுடைய DOD மாநாட்டின் போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அதனுடைய செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவது பரந்த அளவிலான ஸ்ட்ராட்டஜிக் கூட்டாண்மையின் ஒரு பகுதியாகும். இதில் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு
எங்கள் ஸ்ட்ராட்டஜிக் உறவுக்கு மையமாக மாறும். இதன் ஒரு அம்சம் இந்தியாவில் கடற்படை கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு மையங்களை உருவாக்குவது ஆகும். இது அமெரிக்கா மற்றும் பிற நட்பு நாடுகளால் பயன்படுத்த முடியும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் பிற கூட்டாளிகளுக்கு இந்தியாவை ஒரு தளவாட மையமாக மாற்றுவதே இதன் நோக்கம் என்று கூறினார். இதுவரை அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பகுதியில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மினா சல்மானில் அமைந்துள்ள அமெரிக்க கடற்படை ஆதரவு நடவடிக்கையை அடிப்படையாக கொண்ட அமெரிக்க கடற்படையின் 5th ஃப்ளீட் கப்பல் பராமரிப்பு மற்றும் பழுது பார்ப்பதற்காக பஹ்ரைன் மற்றும் அதன் வளைகுடா அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை பயன்படுத்தலாம் என்பதாக இருந்தது. அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல்கள் மிட் டிராவல் பழுது பார்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஜபல் அலியை முன்பு பயன்படுத்தி இருக்கிறது. ஓமன் இந்திய பெருங்கடல் கடற்கரையில் இருக்கக்கூடிய டுக்மில் கடல்சார் ட்ரை டாக் வசதிகளிலும் பெருமளவில் முதலீடு செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய அமெரிக்க கடற்படை போர் கப்பல்களான ஜெரால்ட் ஃபோர்டு கிளாஸ் விமானம் தாங்கி கப்பல்களை விட மிகப்பெரிய வணிக டேங்கர்களுக்கும் இடமளிக்கும் திறன் கொண்டது. யூகே தற்போது டுகும் ட்ரைடாக்கில் ஒரு நில மற்றும் கடற்படை டொமைன் தளவாட மையத்தை இயக்குகிறது மற்றும் கப்பல் பழுது மற்றும் பராமரிப்பு நடத்த தளத்தின் வசதிகளை பயன்படுத்துகிறது. 2021ஆம் ஆண்டில் முன்னோக்கி அனுப்பப்பட்ட ராயல் நேவி வகை 23 போர்க்கப்பல் HMS மான்ட்ரோஸ் தளத்தில் ஒரு மாற்றி அமைப்பை முடித்தது. பசிபிக் பிராந்தியத்தில் ஜப்பானின் யோகோசுகாவை தளமாக கொண்ட அமெரிக்காவினுடைய 7th ஃப்ளீட் உள்ளூர் கப்பல் பழுது மற்றும் பராமரிப்பு வசதிகளை பயன்படுத்த முடியும். மற்ற இடங்களில் அமெரிக்க கடற்படை முன்னோக்கி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சாங்கி கடற்படை தளத்தில் 4 லிட்டோரல் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துகிறது. அங்கு அதன் கடல்சார் சொத்துக்களை ஆதரிக்க கடற்படை வசதிகளையும் இயக்குகிறது. 2023ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசாங்கத்திற்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான ராஜதந்திர சிக்கல்களை தொடர்ந்து பல ஆண்டு இடைவெளிக்கு பிறகு அமெரிக்க கடற்படை பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய சுபிக் பேவுக்கு திரும்பி இருக்கிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடற்படை பராமரிப்பு மற்றும் ஆதரவு வசதிகளின் இந்த விரிவான வலையமைப்பை கருத்தில் கொண்டு இந்தியாவை இதில் சேர்ப்பது என்பது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கடல் முயற்சிகளுக்கு கூடுதல் திறனை கொண்டு வர உதவும் என்று அமெரிக்கா எண்ணுகிறது. அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக் ரீதியாக அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் சீனா தனது தளத்தை நிறுவுவதை மறுக்க முடியாது. 2017இல் இலங்கை தன்னுடைய சீன கடனை திருப்பி செலுத்த தவறியதை தொடர்ந்து சீனா 99 ஆண்டு குத்தகையுடன் இலங்கையின் ஹம்பந்தேட்டா துறைமுகத்தை கையில் எடுத்தது. அதன் பின்பு ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதியில் ஜிபூதியில் தனது தளத்தை வைத்திருக்கிறது. பாகிஸ்தானின் குவாதரில் சீனா தன்னுடைய சொந்த கடற்படை இருப்பை கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் இந்திய கடற்படை உள்கட்டமைப்பிற்கான அணுகலை பாதுகாப்பதற்கான அமெரிக்க முடிவு நடந்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு இந்தோ பசிபிக்கில் பராமரிப்பு வசதிகள் குறைவாக இருப்பதால் கப்பல் பழுது மற்றும் பராமரிப்புக்காக இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய பல நட்பு நாடுகளையும் கூட்டாளிகளையும் அமெரிக்க கடற்படை இந்தியாவில் உருவாக்கப்படும் இந்த தளத்திற்கு அழைக்க முடியும். இந்திய கப்பல் பழுதுபார்க்கும் திறனை கட்டி எழுப்புவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் செயல்படும் நேச நாட்டு படைகளை மேம்படுத்த உதவும். தெற்காசியாவில் முடிந்தவரை வலுவாக இருக்க வேண்டும் என்பதே அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் கட்டாயம். அதை இந்தியாவை கொண்டு செய்ய முடியும். அமெரிக்காவிற்கு இந்தியா ஒரு முக்கிய பங்காளியாக இருக்கும் என்றும் சீனாவை எதிர்கொள்வதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் சீனாவிற்கு இருமுனை பிரச்சனையை இந்தியா முன்வைக்கிறது என்றும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கைகளின் தலைவர் அட்மிரல் மைக் கில்டே ஆகஸ்ட் 2022 கூறினார். இங்கே 2 கேள்விகள் இருக்கிறது. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு போர் நடந்தால் இந்தியாவில் அமெரிக்கா அமைக்கும் இந்த தளங்கள் சீன படைகளின் தாக்குதலுக்கு ஆளாகுமா? அந்த மையங்களில் எந்த அமெரிக்க போர்க்கப்பலையும் தாக்க சீனா விரும்புமா? அமெரிக்க போர்க்கப்பலை தாக்குவதாக சீனா சொன்னாலும் அப்போது இந்திய தளங்கள் தான் தாக்கப்படும். அப்படியானால் இந்த டீலை இந்தியா எப்படி நிர்வகிக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் இந்திய பெருங்கடலில் இந்தியாவிற்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும் போது இந்தியாவினுடைய கடற்படை இன்னும் வலுவாக இருக்க முடியும். அந்த விதத்தில் இந்த மூவ் என்பது மிக சிறந்த மூவ். ஆனால் மேற்சொன்ன விஷயங்களை பற்றி பார்க்கும்போது இந்தியா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இந்த டீலுக்கு இந்தியா ஒத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இதை பற்றி உங்களது கருத்துக்களை முன்வையுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.